இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேப்சூல் ட்ரெயினிங் எதை பத்தி அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானதும் நம்மள எங்கா வச்சுக்கக்கூடிய கொலாஜன் சப்ளிமெண்ட் பத்தி தான் நீங்க பார்க்க போறது. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா ஸ்கின் அப்படின்றது எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான். ஸோ ஸ்கின் நிறைய வகையில சேதமடைகிறதுக்கு வாய்ப்புமே அதிகம். ஓகே, கொலாஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொலா அப்படின்றது கிரீக் டேர்ம்ல அதுக்கு மீனிங் வந்து க்ளூ, ஒரு பிசின் மாதிரி சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. ஸ்கின்ல மட்டும் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கிடையாது. ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து அதோட செல்ஸோட அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்கறதுக்காக கொலாஜன் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ கொலாஜன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின்ல, மசில்ல அதே மாரி கார்டிலேஜ்ன்னு சொல்றது. நம்மளோட எலும்புக்கு மேல ஒரு சின்ன இது உராய்வ தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு புரொடெக்ஷன் மெட்டீரியல் சொல்லலாம். அது அதே மாரி லிகமெண்ட் போன் டூ போன் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, அதே மாரி மசில போனோட கனெக்ட் பண்றதுக்குமே நமக்கு வந்துட்டு இது தேவைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாம அ போனு, நம்மளோட டீத்து இது எல்லாத்துலயுமே கண்டிப்பா கொலாஜன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கொலாஜன் அப்டின்னாலே என்னன்னா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒண்ணா வச்சுக்கிறது. அதனால தான் இது வந்து நம்ம க்ளூ அப்டின்ற மாரி சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்றது. அதுக்கு மீனிங் தான் அததான் கொலாஜன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. கொலாஜனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா வந்து அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட் அப்படின்றது புரதத்தோட ஒரு சிம்பிள் ஃபார்மேட். அதாவது இருக்கறதுலயே ஒரு 20 அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ஒரு புரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் அந்த மாரி அமினோ ஆசிட்ஸ் நெறைய சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் செயின ஃபர்ஸ்ட் பிரிப்பேர் பண்ணும். அந்த அமினோ ஆசிட் செயின்ஸ் அதே மாரி நெறைய செயின்ஸ் பிரிப்பேர் ஆயி ஒரு ட்ரிபிள் ஹெலிக்ஸ்ன்ற ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு த்ரெட் மாரி ஒண்ணத்த ஃபார்ம் பண்ணும். அதுலருந்து ஃபார்ம் ஆனது தான் கொலாஜன் ஷீத்ன்னு சொல்றது. இது நெறைய அட்டாச் ஆகி திக் லேயரா ஃபார்ம் ஆகுறது தான் கொலாஜன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா அப்படி சொல்லும்போது கொலாஜன் ஸ்கின்ல எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல 70% ஆஃப் த திங் வந்து கொலாஜன் இருக்கு. ஓகே, எதுக்காக ஸ்கின்ல கொலாஜன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு வந்து சப்போர்ட்டும், எலாஸ்டிசிட்டியும் நம்ம மூவ் பண்றோம், குதிக்கிறோம், நெறைய ஆக்டிவிட்டீஸ் பண்றோம், ஸ்ட்ரெச் பண்றோம். ஸோ நம்மளோட ஸ்கின்ன வந்து அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்லயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கொலாஜன் கண்டிப்பா வேணும். அதுவும் இல்லாம கொலாஜன பத்தி சொல்லணும் அப்டின்னா, கொலாஜன் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி மாரி. கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் 2ம் சேர்ந்து தான் நம்ம ஸ்கின்னுக்கான எலாஸ்டிசிட்டிய வந்து மெயின்டெயின் பண்ணும். இது பிரேக் ஆகும்போது தான் நமக்கு ஏஜிங் சைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விரிங்கிள்ஸ் நெறைய வரதுக்கு சான்சஸ் அதிகமா உண்டு. சம்டைம்ஸ் ஃபைன் லைன்ஸ் அங்கங்க வரதுக்கு, அதான் ஏஜ் இது எல்லாமே என்ன சொல்றோம்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின் சேஞ்சஸ் ஆகுறது தான் ஏஜிங் அப்டின்னுவோம். சிலருக்கு அது ஏர்லியரா நடக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகமா உண்டு. அதுவும் இல்லாம ஸ்கின்னோட ஃபர்ம்னஸ் அண்ட் எலாஸ்டிசிட்டியுமே போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கொலாஜன பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி இம்பார்டன்ட் ஃபார் ஸ்கின். இது வந்து ஹேர் அண்ட் நெயிலுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேர் அண்ட் நெயில்னு சொல்லும்போது கொலாஜன் வந்து நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும்ல, ஹேரோட ரூட்ன்னு சொல்லுவோம். அங்கருந்து தான் நமக்கு வேணுங்கிற நரிஷ்மென்ட் எல்லாமே ஹேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அத ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நமக்கு கொலாஜன் வேணும். அண்ட் சேம் லைக் தட் ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகுறதுக்கும், ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும், அதுக்கு வேணுங்கிற நரிஷ்மென்ட்ட வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும், அதோட ஒரிஜினல் கலர ரீஸ்டோர் பண்றதுக்கும். ஹேர் வந்து எப்பவுமே வந்து ஒரு மெரூன் இல்லன்னா ஒரு பிளாக்கிஷ் கலர்ல இருக்கக்கூடியது. அந்த கலர ரீஸ்டோர் பண்றதுக்கு தேவைப்படும். இன்னொன்னு கொலாஜன் வந்து நம்ம ஹேர் வந்து மேல ஒரு கோட் மாரி குடுக்குறது. ட்ரை ஹேராவோ, இல்ல மாய்ஸ்சர் லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கோ மேல ஒரு கோட் மாரி குடுத்து, ஹேர வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனியா லாக் பண்றதுக்கு வந்து நமக்கு இது கண்டிப்பா வேணும். அண்ட் நெயில்ல கொலாஜனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா நெயில்னா இந்த ஷேப்ல இருக்கணும். இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் கெப்பாசிட்டில இருக்கணும்னு இருக்கு. அத மெயின்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பா கொலாஜன் தேவை. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த புரோட்டீனே வந்து கொலாஜனோட சப்போர்ட்ல தான் வருது. இன்னொன்னு நெயில் வந்து ஒரு வேளை யாருக்காவது கொலாஜன் கம்மியா இருக்கு அப்படின்னா, நெயில் சீக்கிரமா பிரிட்டில் ஆகும். உடைஞ்சு உடைஞ்சு போயிடும். இல்லைன்னா பீல் ஆகி வந்துரும். சம்டைம்ஸ் வந்து ஈஸி டூ பிரேக்கபிள்ன்னு சொல்லலாம். ஏதாச்சும் சும்மா லைட்டா அழுத்தும்போதே பிரேக் ஆயிடும். அந்த மாரி இருக்கும். இன்னொரு வந்து என்ன அப்படின்னா, நெயில் க்ரோ ஆகறதுக்கு வந்து நெயில் க்ரோ ஆகுறது மட்டுமே மேட்டர் இல்ல. நெயில் வந்து ஷைனியாவும், ஸ்மூத் அண்ட் ஃபைன் லுக்காவும் இருக்கணும். அதுக்குமே நமக்கு வந்து கொலாஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னென்ன திங்ஸ்லாம் உங்களோட கொலாஜன வந்து திருடும்? இல்ல கொலாஜன வந்து ஆ சேதப்படுத்தும், அஃபெக்ட் பண்ணும், ரெட்யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் மெயின் திங்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏஜிங் ஃபேக்டர். இத நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்ஸ் நமக்கு வந்து பர்த்ன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது டெத்ன்னு ஒண்ணு இருக்கும். அதனால எல்லாருமே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் லைஃப் வந்து கிராஸ் பண்ணி தான் போவோம். ஆனா, அதுல ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எப்பவுமே யங்காவும், ஸ்மூத் அண்ட் ஷைனியாவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு வந்து தே ஹேவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் நேச்சுரல் ஆன்டி ஆக்ஸிடென்ட்டோ, இல்ல அவங்க ஃபுட்ல இருந்து எடுத்துக்கிற ஆன்டி ஆக்ஸிடென்ட்டோ, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்
அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாமே மேட்டர். பட் ஏஜிங் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா 20ஸ்ல இருந்த அதே ஸ்கின் டைப் வந்து 50ஸ்ல இருக்குமானா சான்ஸ் கம்மி. ஏன் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னுக்கு வர பிளட் சப்ளைல வந்து ஏதாவது ஷ்ரிங்க் ஆகுறது, நரிஷ்மென்ட் இல்லாம போறது. இது நம்ம கொலாஜன் எலாஸ்டின பிரேக் பண்ணி சீக்கிரமா ஸ்கின்ல விரிங்கிள்ஸ் வர வைக்கும். அதனால தான் 20ஸ்ல ஃபைனா அந்த ஸ்கின் போக, 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 போக ஷ்ரிங்க் ஆகி ஏஜிங் சைன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்னு யுவி லைட். யுவி லைட்ல நீங்க அதிகமா எக்ஸ்போஷர் ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஸ்கின் பிரேக் ஆகும். நம்ம வந்து ஜென்ரலாவே யுவி லைட்லயே அடிக்கடி டிரைவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எஸ்பெஷலி ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கின்ல தான் அதிகமா யுவி லைட் படும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இருக்க ஸ்கின் கம்பேரிட்டிவ்லி உங்களோட சன்லைட் படுற ஃபேஸ் ஏரியாவ விட இன்னொரு பக்கம் இருக்கிற ஏரியா யங்கா தான் இருக்கும். ஏன்னா யுவி லைட்ஸ் படுற பக்கம் சீக்கிரமா கொலாஜன் பிரேக் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. அதே மாரி ஏஜிங் ப்ராசஸ் இது கூட சேருதுன்னா, இன்னும் கொஞ்சம் விரிங்கிள்ஸ் அதிகமா வரும். ஸோ ஜென்ரலா யூவி ரேடியேஷன் அப்படின்றது சன்லைட்லேருந்து மட்டும் தான் வரணும்னு அவசியம் இல்ல. சில பார்லர்ஸ் வந்து நேச்சுரலா டேன் பண்ணிக்கிறதுக்காக சில யூவி லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி இப்பலாம் வந்து நெறைய காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்ல நெறைய யூவி லைட்ஸ் யூஸ் பண்றாங்க. ரேடியேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. ஆ வேற லைட்டிங் எஃபெக்ட் அதிகமா இருக்குன்னா, அதனாலயும் கொலாஜன்ஸ் வந்து பிரேக் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. இது இல்லாம நம்மளோட நேச்சுரலா பாடியில ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அது என்விரான்மென்ட்ல இருந்தும் வரலாம். இல்ல நம்ம எடுத்துக்கிற டயட்னாலயும் வரலாம். இல்ல நம்மளோட ஓன் செல்ஸே கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதுவுமே நம்மளோட ஸ்கின் செல்ஸ வந்து டேமேஜ் பண்ணிட்டு, ஹேர் ஃபாலிகல்ஸையும் டேமேஜ் பண்ணி ஹேர் லாஸ் ஆகறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸ்கின்னுமே டேமேஜ் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஹை சுகரி சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது. ரீஃபைண்ட் ஐட்டமும் சுகர்ஸும் அதிகமா எடுத்துக்கிறது வந்து இன்டர்னலாவே உங்களோட கொலாஜன் ஃபார்மேஷன்ஸ்ல வந்து பிரேக் டவுன் அதிகமா குடுக்கும். அது வந்து கிளைகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமா வந்து புரோட்டீன் ஃபைபர்ஸ பிரேக் பண்ணி கொலாஜனையும் பிரேக் பண்றதுனால ஏஜிங் சைன் சீக்கிரமா வரதுக்கு சான்சஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம புரோட்டீன் ஃபைபர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆக்கிடும். ஸோ, அதனால அந்த ப்ராப்பர் எலாஸ்டிசிட்டி இல்லாம போறதுக்கு, ஸ்கின் நேச்சுரல் ஹெல்த் வந்து லூஸ் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் உண்டு. அப்போ நம்ம ஸ்கின் எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது? எப்படி புரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ சன்ஸ்கிரீன் லோஷன்ஸ் யூஸ் பண்றது. பட் அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட இன்டர்னல் டயட் எப்பவுமே வந்து ஹைலி ஆன்டிஆக்ஸிடென்ட் ரிச்சா இருக்கணும். ஸோ நெறைய கலர்ஃபுல் டயட்ஸ் எடுத்துக்கிற மாரி இருக்கணும். அண்ட் ஹைலி இன்டேக் ஆஃப் குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அது கூட வி ஹேவ் டு யூஸ் அ சன்ஸ்கிரீன் லோஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ்ல யுவி ரேஸ்க்கோ, இல்லன்னா பொல்யூஷன்க்கோ, இல்ல ஃபேக்டரி அவுட்லெட்ஸ்ல ஏதாச்சும் இருக்குன்னா, அங்கலாம் எக்ஸ்போஷர் அதிகமாகுறோம்னா கண்டிப்பா ஸ்கின் அதிகமான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே. நம்ம கொலாஜன் சொல்லும்போது 4 லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் கொலாஜன் அப்படின்னு சொல்லும்போது, இதுல என்னென்ன மெயின் ஃபேக்டர்ஸ்? இது எப்படி நம்மளோட ஸ்கின்னோட ஹெல்த் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, கொலாஜன பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா இதுல ஆட் பண்ணியிருக்கிறது ஹைட்ரோலைஸ்டு ஃபிஷ் கொலாஜன், கூடவே விட்டமின் இ, விட்டமின் சி, அது மட்டும் இல்லாம நம்ம 4 லைஃபோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ஃபார்முலாவும், ட்ரைஃபேக்டர் ஃபார்முலாவுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, கொலாஜன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரேக் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன பெப்டைட்ஸா இருக்கும். ஒரு காம்பினேஷன் ஆஃப் புரோட்டீன், அமினோ ஆசிட் சீக்வென்ஸா இருக்கும். அதுலருந்து இன்னும் சின்னதா பிரேக் பண்ணி தான் இந்த ஸ்மாலர் பெப்டைட்ஸ். ஏன் இந்த மாரி சின்னதா பிரேக் பண்ணி எடுத்துருக்கோம் அப்டின்னா, சில சமயம் நம்ம பாடிக்கு வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி குடுத்தா தான் அப்சார்ப்ஷன் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன்ஸ் அது வந்து ஸ்மாலர் பெப்டைட்ஸ் அப்டின்னு சொல்றது. இந்த ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் ஏன் வந்து நம்ம கொலாஜனா எடுத்துக்காம இத எடுத்துக்கிறோம் அப்டின்னா, கொலாஜன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லார்ஜ் அண்ட் டைட்லி பேக்டு மாலிக்யூல். அத பிரேக் பண்ணி பாடி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்குமே டைம் அதிகமா எடுக்கும். அந்த சிம்பிள் அமினோ ஆசிட்ஸ் அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப குட்டி. பாடிக்கு அது வரதுக்குள்ளாரயே நெறைய இடத்துல டேமேஜ் ஆகறதுக்குமே சான்சஸ் உண்டு. ஸோ அதனால தான் மிட் கேட்டகரில ஹைட்ரோலைஸ்டு கொலாஜனா எடுத்துக்கிறது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாவே நம்ம பாடிக்குமே அப்சார்ப் ஆகக்கூடியது. அண்ட் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் எதுலருந்து எடுத்திருப்பாங்கன்னா, ஃபிஷ்ஷோட இதுலருந்து எடுக்கிறது. ஹைட்ரோலைஸ்ட் ஃபிஷ் கொலாஜன் தான் சொல்லுவோம். ஜென்ரலாவே நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷ வந்து பாயிலிங் டைம்ல போட்டீங்கன்னா, உடனே கொஞ்ச நேரத்திலே அது குக் ஆயிடும். ஏன்னா, அதுல இருக்கிற புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஷார்ட் மாலிக்யூல்ஸா இருக்கும். அதனால டக்குன்னு அது பாயில் ஆயிடும். இம்மீடியட்டாவும் குக் ஆயிடும். ஸோ ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் வந்து இட் வில் பி டேக் இட் ஃப்ரம் த ஃபிஷ். அது வந்து ஈஸி டூ டைஜெஸ்ட் அண்ட் அப்சர்வ். பாடியும் சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் மெரெயின்லேருந்து எடுக்கக்கூடிய அதாவது மெரெயின் ஃபிஷஸ்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த கொலாஜன் வந்து ஹை பயோ அவைலபிலிட்டி. அதோட புரோட்டீன் ஸ்ட்ரக்சருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா இருக்கும். அண்ட் மினிமம் இதுல எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாஷேல 5000 மில்லிகிராம் ஆஃப் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இட் வில் பி சப்போர்ட் ஃபார் ஓவரால் யுவர் கொலாஜன் ப்ரமோஷன் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின்ன வந்து ஃபார்ம் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுல அடிஷனலா ஆட் பண்ணியிருக்க 2 டிஃபரெண்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட் விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ. இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும்,
மேற்கொண்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் இது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இது வந்து ஸ்கின்னு, ஹேர், நெயில் எல்லாத்தையுமே வந்து ஹெல்த்தியாவும், ஷைனியாவும் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். விட்டமின் சி இன்னொரு திங் கொலாஜன் பிரிப்பரேஷனுக்கு விட்டமின் சி கண்டிப்பா வேணும். அண்ட் சேம் லைக் தட் பார்த்தீங்க அப்டின்னா, விட்டமின் ஈய பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, நமக்கு யூவி ரேஸ்லருந்து நம்ம ஸ்கின்ன வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும், யூவி ரேஸ்னால ஸ்கின்ல நடக்கக்கூடிய டேமேஜஸ கம்மி பண்றதுக்கும் இது மேண்டேட்டரி. ஓகே. அப்ப கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும்போது நமக்கு இதுல அடிஷனலா இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொன்னோம். 4 லைஃபோட ட்ரைல் ஆ ஆ நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரோட மெயின் ஃபங்ஷன் என்ன அப்படின்னா, நார்மல் கொலாஜனுக்கு இன்னும் கொஞ்சம் இம்யூன் இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டிய அதிகமா குடுக்கணும். அதே மாரி கொலாஜன் சப்ளிமெண்ட்லயே இன்டெலிஜென்ட் இம்யூன் சப்ளிமெண்டோட இம்யூன் மாலிக்யூலோட சேர்த்து ஆட் பண்ணி குடுக்கறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கிற சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான். ஸோ அதனால நம்மளோட இம்யூன் ஃபங்ஷன்ஸையும் இது பூஸ்ட் பண்றது. அது கூடவே நம்மளோட ஸ்கின்னோட ஆ யங்னஸையும், ஏஜிங் ப்ராசஸையுமே வந்து கண்ட்ரோல்குள்ள இருக்கணும். ஸ்கின்னோட யங்னஸ இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா, கொலாஜன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும். ஸோ அதனால ஸ்கின்ன ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு வந்து நம்ம செல்ல புரொடெக்ட் பண்ணி, கூடவே வந்து அதுக்கான இம்யூன் மாலிக்யூல் நாலேட்ஜையும் குடுக்கறதுனால தான் இட் வில் பி லைக் அ பெஸ்ட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்ப 4 லைஃப் ட்ரைஃபாக்டர் ஃபார்முலால என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் வந்து இது நம்மளோட ஓவரால் இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாரி என்ன மாரி த்ரெட் நம்ம பாடிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அத ரெகக்னைஸ் பண்ணி, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, அது எப்படி மெமரியில வச்சுக்கிறது, அத ரிமெம்பர் பண்ணிக்கிறதுன்ற நாலேட்ஜுமே 4 லைஃப் ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா டீச் பண்ணும். ஸோ அல்ட்ரா ஃபேக்டர், ஓவோ ஃபேக்டர், நானோ ஃபேக்டர் இந்த 3த்த தான் நம்ம வந்து ட்ரைஃபாக்டர்ன்னு சொல்றது. இது இம்யூன் செல்லுக்கு ப்ராப்பர் நாலேட்ஜ் அண்ட் எஜுகேஷன குடுக்கும். அப்போ இதுல எவ்வளோ வந்து ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து 100 மில்லிகிராம் ட்ரைஃபாக்டர் ஃபார்முலா இந்த சாஷேல ஆட் பண்ணியிருக்கு. இது நம்மளோட இம்யூன் சிஸ்டத்த இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி, இன்னும் ஸ்டிமுலேட்டடா ஃபங்ஷன் ஆகறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்பவுமே ஆ எக்ஸ்டர்னல் ஹெல்த் அப்படின்றது இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எ இன்டர்னல் சோர்ஸ். அதனால எப்பவுமே பியூட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எ இன்சைட். ஸோ நம்மளோட ஹேர், ஸ்கின், நெயில் அதே மாரி ஆன்டி ஆக்ஸிடென்ட் புரொடெக்ஷன் வேணும். இம்யூன் சிஸ்டம் நல்லா சப்போர்ட்டடா இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே நம்மளோட ஹெல்த் வந்து இட் ஹேவ் டு பி பியூட்டின்றது இட் ஹேவ் டு பி கம் ஃப்ரம் இன்சைட். அத ஸ்ட்ராங் பண்றதுக்காக தான் வி ஆர் கிவிங் அ கொலாஜன். அப்ப எவ்வளோ எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கணும்? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 1 சாஷே வித் 250 எம்எல் ஆஃப் வாட்டரோட சேர்த்து எடுத்துக்கிற மாரி இருக்கும். அண்ட் வெல் ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நெறைய தண்ணி குடிக்க தான் நம்ம ஸ்கின் வந்து கன்டினியூஸ்லி இட் வில் பி கெட்டிங் அ மோர் நல்ல நரிஷ்மென்ட்டும் ஸ்கின் ஸ்ட்ராங்காவும், ஹெல்த்தியாவும் இருக்கும். கொலாஜன் பத்தின சில ரிசர்ச்மே நடந்திருக்கு. ஓகே. ரிசர்ச்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொலாஜன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. விரிங்கிள்ஸும் ஆ செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேட் டெபாசிஷனால ஸ்கின் மேலலாம் அங்கங்க டெட்டா ஸ்கின்ஸ் வந்து பேட்சியா ட்ரை ஆயி நிக்கும். தடிப்பு தடிப்பா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ அதான் அந்த செல்லுலைட்ஸ்ன்னு சொல்றது. அதையுமே இது டிக்ரீஸ் பண்ணும். அது கூடவே நம்மளோட நெயில் குரோத்தையும், நெயிலோட ஓவரால் ஹெல்த்தையுமே இது வந்து நல்லாவே இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கொலாஜன் சப்ளிமெண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ கொலாஜன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் யூஸ் பண்ணியிருக்கோம்? இதுல என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கோம்? அதுலயும் குறிப்பா என்ன ஆன்டி ஆக்ஸிடென்ட், இம்யூன் மாலிக்யூல்க்காக என்ன சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? நெறைய விஷயம் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அ கொலாஜன்ல ஸ்பெசிஃபிக்கா ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ஆட் பண்ணியிருக்க இந்த கொலாஜன்ல இம்யூன் மாலிக்யூலோட சேர்த்து இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் வந்து 4 லைஃபோட கொலாஜன் மட்டும் தான்.